போட்டு உடைச்ச சர்க்கார் படத்துல அப்புறம் வந்து ஆலப்புறம் தமிழ்னு பாடும்போது ஒரு தமிழ் அப்படி வராரு, நம்ம வந்து ஆட்சி அதிகாரம் ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் தமிழ் கையில் இல்ல, அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி பேசுறாருன்னா அப்ப இங்கதான் வரப்போறாரு நம்ம அப்படின்னு ஒரு இதுல இருந்தோம். என்னைக்கு முதல் மாநாட்டில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொன்னாரோ அங்கேயே முடிஞ்சிச்சு. அடுத்து எப்ப சீமானன் வந்து இதை எதிர்ப்பாரு நாங்க காத்துட்டு இருந்தோம். நாளே நாள் எதிர்த்தாரு, ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு அவர் வேணான்னு நாம வந்து சரியான பாதையில நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க என்னன்னா விஜய் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு, என் தம்பி தம்பின்னு சொல்லி உரிமையா பேசிட்டு இருந்தாரு. அவர் என்னைக்கு வந்தாரோ அதுக்கப்புறம் டோட்டலா வேற மாதிரி ஆயிடுது. இது வந்து ஒரு சீமானண்ணன் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு. முதல்ல வரவேற்றாரு, அப்புறம் தண்டு ஒரு இதை வந்து இது விமர்சனம் ஆக்கிட்டாங்க. அதுக்கும் நான் பதிலா சொல்றேன். என்னன்னா தம்பி இப்போ தம்பி தான், தம்பி என்னைக்கும் மாற முடியாது. அவர் ஒரு தமிழர், அதனால வந்து உரிமையா அவர் தம்பின்னு தான் சொல்லுவாரு. அதுல எந்த மாற்றுக்கிறதும் இப்பவும் இல்லை. ஆனா சொந்த தம்பியா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தானே, அதாவது தப்பு பண்ணா தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதுக்காக தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது. அது அந்த விதத்துல அண்ணன் வந்து எதிர்த்தாரு, அதுல நாங்களும் மகிழ்ச்சி தாங்க. அதை எதிர்க்கணும், அரசியல்னாலே எதிர்ப்பு தானே, தப்புனா தப்பு தானே சொல்ல முடியும். இவர் விஜய் வந்து பிஜேபி கூட ஒரு கூட்டணின்னு நிறைய பேசுறாங்க, அது உண்மையா தான் இருக்கும். அவர் வந்து சிபிஐல அவங்க கிட்ட மாட்டினாரு, வேற வழி இல்ல. சிபிஐ அந்த கேஸ் விசாரணை இருக்குதுன்னா இப்ப அவங்க கைப்பாவே தான் அதெல்லாம். அது நம்ம அது ஒரு பெரிய அரசியல் அப்படி எடுத்தோம்னு சொல்ல முடியாது. அவருக்குமே கூட்டணி ஆசை இருக்கு. அவரு நாளைக்கே வந்து அதிமுக கூட கூட்டணி பிஜேபி வந்து அது பேச வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நிலவரம் தெரியல, காத்திருந்து பாப்போம். அவர் கடைசியில வருவார், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிட்டு அந்த ஃப்ளோல மக்கள் எமோஷனோட அப்படியே வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு வருவார். அவர் எந்த காமெடி பண்றேன்னு அப்ப பாக்கலாம்.